கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வேளையில கூட தேவன் உங்களிடத்துல சில சாட்சிகளை பகிரும்படியாய் என்னை நியமித்திருக்காய். தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் எப்படியாக நம்ம வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார் என்பதை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் அநேக சாட்சிகளை என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். அது ஒவ்வொன்றத்துல பகிர்ந்து கொள்ள கிருபை பாராட்டியிருக்காய். ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேலையை கூட நான் திருமணமாகி முதலாவது ஒரு கனியை என் தேவன் எனக்கு கொடுத்தார். அழகான பெண் குழந்தையை கொடுத்தார். என் ஆட்சி எப்பயுமே வயிற்றுல 40 நாள் 50 நாள் இருந்தாலே எங்க ஆட்சி என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தேவன் ஒரு கிருபை பாராட்டுகிறார். அவங்க அந்த கரெக்டா பெண் குழந்தை தான் பிறக்க போகுது, ஆண் குழந்தை தான் பிறக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது உனக்கு பெண் குழந்தை தான் பிறக்க போகுது, அந்த குழந்தைக்கு பிரீத்தின்னு பேர் வைன்னு சொல்லி எங்க ஆட்சி மூலமா கர்த்தர் பேசினார். அதே போல அழகான ஒரு பெண் குழந்தை என் தேவன் கொடுத்தார். அழகா நல்ல முடியோட அழகா நல்ல கலரா அழகா பிறந்தா. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு நல்லா போயிட்டு இருக்கும் போதே எப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா மட்டம்லாக்க படுக்கவே படுக்காது, ஒரு சாட்சி தான் படுப்பா. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், எப்படி நாங்க திருப்பி போட்டாலும் ஒரு சாட்சியை படுத்துக்கிடுவோம். எல்லாம் வீட்டுக்கு வந்தாலும் சொல்லுவாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் மட்டம்லாக்க போட்டா படுக்க மாட்டேங்குது, ஒரு சாட்சி தான் படுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரு சாட்சி தான் படுப்பா. 3ஆவது நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்கோம். அப்ப கூட பாத்தீங்கன்னா குப்புற கொழுந்துட்டா. எல்லாரும் பார்த்துட்டு என்ன இப்பயே குப்புற கொழுந்துருச்சு உன் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. அவ செய்யற ஒவ்வொரு காரியமும் ஆச்சரியமா இருக்கும். எங்க அப்பா வெளியில போயிட்டு வருவாங்க, வரும்பொழுது பாத்தீங்கன்னா தொட்டியை விளக்கிட்டு பாப்பாங்க, பாப்புக்குட்டி அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிக்கும். எங்க அப்பா சொல்லுவாங்க, இங்க பாரு பாப்பா சிரிக்கிறா அப்படின்னு. எங்க அம்மா சொல்லுவாங்க, ஆமா இப்ப 3 மாசம் கழிச்சுதான் குழந்தை சிரிக்கவே ஆரம்பிக்கும், மூஞ்சியே பார்க்கும், அதுக்குள்ள உங்களுக்கு சிரிக்குதா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கேள்விப்படுவாங்க. நீ வந்து பாரு எப்படி சிரிக்கிறா பாரு அப்படின்னு. அதே பாத்தீங்கன்னா தொட்டில விளக்கிட்டு பார்த்தாலும் சிரிப்பா எங்க அப்பாவை பார்த்து. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான குழந்தையாவே இருந்துச்சு. பாத்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப அதாவது உடம்பு சளி பிடிச்சிச்சு, காய்ச்சல் இருந்துச்சு. நாங்க அன்னைக்கு என்ன செய்யறோம்னா, நாங்க கூட்டிட்டு காய்ச்சல் இருக்கணும்னே திருநெல்வேலியில் ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க அந்த டாக்டர்கிட்ட போறோம். அவங்க முத நாள் மருந்து கொடுக்குறாங்க, சளி இருமல் காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் குறையவே இல்லை, காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப நாங்க சொன்னோம், மதுரையில ஒரு பிரபலமான டாக்டர் இருக்காங்க, அந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சொல்லி காலையில 9 மணிக்கு போய் நாங்க நிக்கிறோம். பாத்துக்கோங்க, பஸ் ஒவ்வொரு பஸ்ஸா அரசடிக்கு போகணும். ஒவ்வொரு பஸ்ஸா நாங்க விட்டுக்கிட்டே இருக்கோம், அடுத்த பஸ் போவோம் அடுத்த பஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். கரெக்டா பாத்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் அந்த ஸ்டாப்லயே நானும் எங்க அம்மாவும் பாப்பாவும் நிக்கிறோம் இல்லையா, அந்த பஸ் எந்த பஸ்லயுமே ஏறல. வீட்டுக்கு வர எங்க அப்பா கேக்குறாங்க, என்ன ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நாங்க ஆஸ்பத்திரிக்கு போகல, பஸ்ஸே ஒண்ணு கிடைக்கும். ஏன்னா எவ்வளவு பஸ் போகுது, ஒரு பஸ் கூட கிடைக்கலன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சத்தம் போடுறாங்க. பாப்பா காய்ச்சல் அடிக்குது, இவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா இல்ல நான் சாயந்தரம் டோக்கன் புக் பண்ணி நான் போய்கிட்டேன்னு எங்க அம்மா சொல்றாங்க. சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு 4 மணிக்கெல்லாம் தூக்கிட்டு பாப்பா தூக்கிட்டு கிளம்ப, நீ வர வேணா, கூட்டம் நிறைய இருக்கும், ஒரு நாள்ல வர முடியாது, ஏன்னா இப்பதான் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதனால 26 நாள்ல பாத்துக்கோங்க கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் காமிக்கும் போது நிறைய கூட்டம் இருந்தனால ரொம்ப லேட் ஆயிருச்சு. லேட்டானே ஒரு மாதிரி கண்ணு சொருக ஆரம்பிச்சோடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி கண்ணு சொருது ஏன்னு பாருங்கன்னு அவர் உடனே என்ன சொல்லிடுறோம், நீங்க அட்மிட் பண்ணுங்க, நான் உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னா. அம்மா நார்மலா செக்கப்புக்கு எவ்வளவு கொண்டு போவோமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஊசி காய்ச்சல் தானே அதனால அவ்வளவுதான் கேட்பாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க உடனே 900 ரூபாய் உடனே கட்டுங்க, அந்த ஊசி வந்து 900 ரூபாய், அதை போட்டோன்னே தான் இந்த இது நிக்கும் அப்படின்னு. ஐயோ என்கிட்ட இவ்வளவு கொண்டு வரல, நீங்க கொடுங்க போடுங்க டாக்டர், நான் கட்ட சொல்றேன் வர சொல்றேன் அப்படின்னு. அங்க இருக்கிற டாக்டர் மருந்து எழுதி கொடுத்தாங்க, ஆனா அந்த மெடிக்கல் ஷாப்ல அந்த மருந்து தரமாட்டேன்ட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க தெரிஞ்சவங்க தானா, அவங்க தரவே இல்லை. அப்ப எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, இல்ல நீங்க இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு ஊசி போடுங்க, நான் உடனே கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறேன், பக்கத்துல இருக்க டாக்டர்கிட்ட சொல்லி நான் அட்மிட் பண்ணிடுறேன்னு சொல்லி அங்கிருந்து கொண்டு வந்து பைக்கரால எங்க ஆச்சி வீட்டுக்கு எய்த்தாப்புல பெரிய ஆஸ்பத்திரி இருந்துச்சு, அங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணா நான் வந்து இன்னொரு ஊர்ல இருக்கேன், என் கணவர் வந்து வேலைக்கு போயிருக்காங்க, வீட்டுக்கு வரல. ஆனா எனக்கு வெளியில வந்து பாப்பா அழுகிற சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் போன் வசதி கிடையாது. அப்ப வந்து அழுகிற சத்தம் கேக்குது, நான் வந்து கதவை திறந்து பாக்குறேன், பாப்பா வந்துட்டாளா அம்மா கொண்டு வந்துட்டாங்களான்னு பாக்குறேன். ஆனா வெளியில வந்து சத்தத்தை காணோம். அப்ப திரும்ப போயிட்டேன். என் கணவர் 6-7 மணி இருக்கும் வர்றாங்க. வந்த உடனே என்ன பாப்பா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி காய்ச்சல் ரொம்ப இருந்தாலும் அம்மா கொண்டு போயிருக்காங்க, நீ ஏன் போல அப்படின்னாங்க. இல்ல நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாதுல்ல, உட்கார முடியாது, முதுகு வலிக்கும்ல, அதெல்லாம் நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே சரி நாங்க 2 பேரும் போய் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப அழுகிற சத்தம் கேக்குது, பாப்பா அழுகிற சத்தம் கேக்குது, பாப்பா திறந்து பாருங்க அப்படின்ற. இல்ல அப்படின்னு திறந்து பார்த்துட்டு வந்து 3வது பாத்தீங்கன்னா 3வதும் யாரோ கதவை தட்டுற மாதிரியே இருந்துச்சு. பார்த்தா எங்க அம்மா கதவை தட்டுறாங்க.
என்னம்மா பாப்பா வேங்கம்மா அப்படின்னு கேக்குறேன். பாப்பாவுக்கு ரொம்ப முடியாம போச்சு, சீரியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல மருந்து கிட்டதுக்கு நம்பி கொடுக்கல, இந்த வந்து தருவாங்க அப்படின்னு சொல்ல நம்பி கொடுக்க மாட்டாங்க. அதனால இங்க பைக்கரில் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நார்மலா கொண்டு போன பிள்ளை எப்படி சீரியஸ் ஆகும், சாதாரண காய்ச்சல்னு சொல்லி தானே கொண்டு போனாங்க, எப்படி இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி நான் அழுதுட்டு இருக்கேன். வா சரி போவோம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நாங்கள் கிளம்புறோம். நானு, என் கணவர், எங்க அப்பா வந்து டியூட்டிக்கு போயிட்டாங்க. என் தம்பி வீட்டுல கிடையாது. நாங்க 3 பேர் கிளம்பி போறோம். போனா அங்க பார்த்தா அதுக்கு முன்னாடி என்னோட சொந்தக்காரங்கலாம் வந்து கூடி நிக்கிறாங்க. என்னடா இவ்வளவு சீரியஸாவா வந்து நிக்கிறாங்க, எல்லாரும் இப்படி எல்லாருமே வந்திருக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப பயமாகுது. அழுகிறேன். என்ன ஏன் இப்படி எல்லாரும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் கூடி இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னடா நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸ் காய்ச்சல் தானே நம்ம பண்ணோம், இப்படி வந்து எல்லாரும் வந்து நிக்கிறாங்கன்னு எல்லாரும் திட்டுறாங்க. என்ன பிள்ளை இப்படி விட்டுட்ட அப்படின்னு சொல்லும் ரொம்ப பயம் வந்துருச்சு. என்ன இப்படி சொல்றாங்க, எல்லாரும் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து டாக்டர் சொல்றாங்க நிமோனியா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிமோனியா மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே நானு இல்லையே சாதாரண காய்ச்சல் தானே சொன்னாங்க, நிமோனியா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கேன். என் கணவரும் என்ன நீ என்னதை பார்த்த பிள்ளைய அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காய்ச்சல் சளி அப்படின்னு சொல்லி சாதாரண காய்ச்சல் கொண்டு போனா நிமோனியான்னு சொல்றாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொன்றா திட்டுறாங்க. சரியா பார்க்காம விட்டுட்ட, பிள்ளைய கவனிக்காம விட்டுட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டாக்டர் வந்து சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, நாங்க போயிடுறோம், நீங்க அது வரைக்கும் இந்த இதை பாத்துட்டு இருங்க, பாப்பாவுக்கு மருந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் வெளியில கூடி பேசுறதுக்கு வெளியில போயிட்டாங்க. நான் பார்த்தா நானும் அம்மாவும் பெட்ல நிக்கிறோம். கண்ணு மேல அப்படியே சொறிட்டு பாப்பா தலை அப்படி ஒரு மாதிரி திருகிட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஏமா பாப்பா என்னமோ செய்யறாமா அப்படின்னு சொல்லி நீ போய் டாக்டர் கூப்பிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் ஆபரேஷன் தியேட்டர்ல தட்டுறேன். வேகமா ஓடி வந்தாங்க, நேர்ஸ் ஓடி வந்தாங்க. என்ன அப்படின்னா அந்த மாதிரி கண்ணு சொறிட்டு போகுது, என்ன செய்யறது தெரியல அப்படின்னு வேகமா கொண்டு போய் ஐஸ் வாட்டர்ல குளிப்பாட்டி கொண்டு வந்துட்டாங்க. காய்ச்சல் இறங்கிடுச்சு பார்த்துக்கோங்க. உடனே சொல்லிட்டாங்க இல்ல நம்ம நைட்டு ட்ரிப்பு போட்டாதான் சரியா வரும், இது காய்ச்சல் இந்த மாதிரி இறங்குற மாதிரி தெரியல அப்படின்னு. 26 நாள் பிள்ளை என்ன நரம்பு கிடைக்கும், எப்படி குத்துவாங்க அப்படின்னு அது ஒரு பக்கம் அழுகையா வருது. அழுதுட்டு இருக்கேன். போட்டே ஆனும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டைம் பாத்தீங்கன்னா அப்ப வந்து 4000 ரூபாய்க்கு மருந்து எழுதுறாங்க. அப்ப வந்து 4000 ரூபாய் பெரிய தொகை. 4000 ரூபாய் அந்த டைம்ல நீங்க அந்த மருந்து போடணும், அந்த மருந்தெல்லாம் கலந்து போட்டாதான் பாப்பா காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. அந்த டைம்ல எங்கிட்ட பணமும் இல்ல, மாச கடைசி என்ன பண்றதுன்னு எல்லாம் கூடி கூடி பேசி கடைசியில் ஓரளவுக்கு நாங்க மருந்து ஏற்பாடு பண்ணி நாங்க கொண்டாந்து வச்சுட்டோம். வெயின் போடுறதுக்குள்ள அந்த கிடைக்கிறதுக்கு அழுகுறா, கத்துன்னு கத்துறா, என்னால நிக்க முடியல, நீங்க வெளியே போங்க, நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியில போய் நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். ஆண்டவரே என்ன தவறு செஞ்சேன், ஏன் என் பிள்ளைக்கு இந்த பாடு, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வளர்த்தேன், நான் என்ன பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரே அழுதுட்டு இருக்கேன். என் பிள்ளை எப்படியாவது கொடுத்துருங்கப்பா, என் பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு. ஏன்னா முதல் பேத்தி, முதல் பூட்டி வேற, எங்க ஆட்சிக்கு முதல் பூட்டி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். முதல் பிறந்திருக்கு நல்ல பிள்ளை அப்படின்னு. எங்க அம்மா என்ன செய்வாங்க, நான் வீட்டுல என்னை விட்டுட்டு எங்க ஆட்சி வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவாங்க. தூக்கிட்டு வந்து அவளுக்கு சங்குல தண்ணி மட்டும் கொடுத்துட்டு அந்த நாள் ஃபுல்லா இருந்துட்டு கூட்டிட்டு வராங்க. அப்படிலாம் செய்வாங்க. அது வாட்டுக்கு பேசாம அழுகாம அவ வாட்டுக்கு இருப்பா. நல்ல சந்தோஷமா, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பாக்குறது வைக்கிறது, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்து பாருங்க பிள்ளை பேசாம அழுகாம படுத்து கிடக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப அழுகையா இருந்துச்சு. என்ன நம்ம பிள்ளை நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், ஏன் இப்படி வந்துச்சு, சாதாரண காய்ச்சல் செல்லிக்கலாம பிள்ளை இறந்து போயிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்கேன். என் பிள்ளை கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி அடுத்து நடந்து எங்க தாய் மாமாலாம் கேட்டு வர்றாங்க. ஜோம் பண்ணும்போது ஒரு குழந்தை வந்து பரலோகத்துக்கு எடுக்கப்படுற மாதிரி ஒரு தரிசனத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆச்சிட்டு சொன்னாங்க. என்கிட்ட சொல்லல. வந்து ஜோம் பண்ணிட்டு அவங்களும் சங்கடப்பட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்துட்டு போறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பாப்பா அட்மிட் பண்ண இடத்துல அவங்க சொன்னது எனக்கு தெரியாது. எல்லாம் ஆட்சி சொல்றாங்க நல்லா ஜோம் பண்ணுவேன், நீ போய் ஜோம் பண்ணுவேன், தனியா போய் ஜோம் பண்ணுற ஆண்டவரே, நீங்க உண்மையான தேவன் தானே ஆண்டவரே, என் பிள்ளை ஏன் எனக்கு திருப்பி கொடுக்க மாட்டீங்க, கொடுத்துருங்க, என் பிள்ளை என்கிட்ட கொடுத்துருங்க, ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, அந்த குழந்தைய கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். ஜோம் பண்ணிட்டு வர்றேன். வந்து ஒரு 2 நாளா என் கணவரும் இப்ப என் தம்பி யாருமே சாப்பிடல, எல்லாமே பட்னியாவே இருக்கும். பாப்பா பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்கும். என்னடா இப்படின்னா குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு. பேசாம ஒரு கத்தல்ல அழுகல்ல வாட்டுக்கு படுத்திருக்கிறா. பார்த்துட்டு எல்லாம் அழுதுட்டே உட்கார்ந்து இருக்கிறோம். சரி இப்ப கொஞ்சம் நார்மலா இருக்க மாதிரி தெரியுது, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க டாக்டர் சொல்றாங்க. என் கணவரும் என் தம்பியும் அப்பதான் போய் ஹோட்டல்ல போய் 2 வாய் பிச்சு எடுத்து வைக்கிறவங்களும் எங்க ஆச்சி இங்க போயிட்டாங்க. நான் ரூம்ல அங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பாப்பா இறந்து போயிடுச்சு, வாங்க ஓடியாங்க. அங்க இருந்து ரோட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பஸ் போகுது.
தலை தெறிக்க ஓடி வராங்க. எனக்கு எல்லாம் என் கணவர்லாம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சொல்லிடுறாங்க, நீ வா டாக்டர் கூப்பிடுறாங்கன்னு கூப்பிடுறாங்க. நானும் ஜோம் பண்ணிட்டே போறேன், ஆண்டவரே என் பிள்ளைய கொடுத்துருங்கப்பா கொடுத்துருங்க, இப்படி ஜோம் பண்ணிட்டே போறேன். பார்த்தா என்னை உள்ளவே விடலை. பிளாஸ்க்ல தண்ணி சுடுதண்ணி வேணும்னு சொன்னாங்க. சுடுதண்ணி கொண்டு போறக்காக நான் வீட்டுல இருந்து ஜோம் பண்ணிட்டே போறேன், வா அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போனோடனே நர்ஸ் எல்லாம் என்னை உள்ளவே விடல. ஏன் விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். நீங்க உள்ள இங்க இருங்க, இங்க உட்காருங்க, பாப்பாக்கு இது பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 8 மணிக்கு வந்து அங்க ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டாக்டர் வர்றாங்க மதுரையில. வந்து பாப்பாவுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாத்த போறோம்னே நாங்க ஏன் மாத்துறீங்க அப்படின்னா, இல்ல நாங்க டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து முதுக வளைச்சு பெண்ட் பண்ணி அந்த முதுகு தண்டுவடத்துலதான் நீர் எடுத்து செக் பண்ணுவாங்களாம். அந்த பச்சை குழந்தை 24 நாள்ல ஆகுது. அந்த குழந்தையோட வேதனை எப்படி இருக்கும் பாருங்க. வளைச்சு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இல்ல இது மூளை காய்ச்சல் சொல்லி ரிசல்ட் சொல்றாங்க. அப்ப முத நாள் ஃபுல்லா நிமோனியான்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 27வது நாள் மூளை காய்ச்சல் சொல்லி 8 மணிக்கு ட்ரீட்மெண்ட்டை மாத்துறாங்க. அந்த இடத்துல மாத்தும் போது எங்களுக்கு எல்லாம் ஒரே பயம் வருது. ஏன்னா முதல்ல நிமோனியான்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அடுத்து மூளை காய்ச்சல் சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த டைம்ல தான் நான் போய் ஜோம் பண்ண போறேன். இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடியே டாக்டர் அந்த அட்மிட் பண்ண டாக்டர்கிட்ட போய் நாங்க கேட்கிறோம். நானும் என் கணவரும் இல்ல காம்ப்ளிகேட்டா தான் இருக்கு, சொல்ல முடியாது, பாப்போம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. சரின்னு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சூழ்நிலை தான் 8 மணிக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கரெக்டா சாப்பிட போயிருக்கிறாங்க. 9 மணிக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட் நான் கணவரை கூப்பிட்டு எங்க ஆட்சி இது இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. அப்ப வந்து நான் வந்து ஓடி வரும்போது அவங்க நர்ஸ் யாருமே என்னை உள்ள விடல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. வெயிட் பண்ணி வெளியில உட்கார்ந்து இருக்கிறேன். வந்து எல்லாம் ஒரு துக்க முகமாவே எல்லாம் வெளியே வந்து அழுதுகிட்டே வந்து நர்ஸுகளும் அழுதுட்டு வந்து உட்காடுறாங்க. அப்ப எனக்கு சூழ்நிலை புரியுது. எங்க அம்மா பாப்பான்னு அழுகுற சத்தம் எனக்கு கேக்குது. அழுகுனே எங்க ஆட்சி எல்லாருமே அழுதுட்டு வர்றாங்க. அப்ப கடவுளும் என்னை உள்ள விடல, யாருமே நர்ஸ் யாருமே விட மாட்டேன்ட்டாங்க. நான் உள்ள ஓடுறேன், விடவே இல்லை. அந்த சூழ்நிலையில எப்படி இருக்கும்னு அப்படி இருந்துச்சு. அந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலையா இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் தைரியப்படுத்தினார். ஆண்டுட்டு அழுகிறேன், ஏன்பா என் பிள்ளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கேன். ஒரு 11 மணிக்கு டாக்டர் சொல்றாங்க பாடி கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, இவ்வளவு அழகான குழந்தை, இவ்வளவு முடியோட, காதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நீள நீளமா முடி இருக்கும். அந்த சீவுனாலே அவ்வளவு முடி இருக்கும். உடம்பு முதுகெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு முடி. அதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு முடி, அழகான முடி, அழகான குழந்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு சொல்றாங்க. இப்படிப்பட்ட குழந்தை எங்களால காப்பாற்ற முடியல அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் தெரியுது. அழுகுறாங்க. நாங்களாம் அழுதுட்டு இருக்கோம். 11 மணிக்கு கொடுக்குறாங்க. எங்க சித்தி வந்து அழுகுறாங்க. ஏன் இப்படி ஆயிடுச்சு, அழகான பிள்ளை, முதல் பேத்தி, நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 11 மணிக்கு வந்து குளிப்பாட்டுறாங்க. அந்த சூடு, பாடியில உள்ள சூடு அப்படியே போவே இல்லை. ஏமா பாப்பா சாகல பலமா, இவ்வளவு சூடா இருக்கா, அப்ப உயிர் போகாம இருக்கு, இவங்கதான் வந்து ஏதோ சொல்லி நம்மகிட்ட கொடுத்துறாங்கம்மா அப்படின்னு. அப்ப எங்க ஆச்சு சொல்றாங்க, இல்லப்பா இறந்து போய் 2 மணி நேரம் ஆச்சு, சூடா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை, நீ குளிப்பாட்டிட்டு வா அப்படின்னு. குளிப்பாட்டிட்டு வந்து முத என் தம்பி எடுத்து கொடுத்த சட்டையை போட்டு படுக்க வச்சிருக்காங்க. எல்லாரும் அழுகுறாங்க. என்ன பண்ண போறோம், அழகான குழந்தைய கொடுத்தா என்ன, எங்க தப்பு நடந்துச்சுன்னு எல்லாரும் எங்களுக்குள்ள நாங்க என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்றத நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா தப்பு எங்க நடந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் தான் நடந்திருக்கு. ஏன்னா அவங்க சாதாரண காய்ச்சல், சாதாரண சளி, அதுக்கு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, நிமோனியான்னு சொல்லி ட்ரீட்மெண்ட். அடுத்து வந்து 2வது நாள் மூளை காய்ச்சல்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் மாத்திருக்காங்க. அப்ப தப்பு எங்க நடந்திருக்குன்னா, அன்னைக்கு எங்க மேல என்ன தப்பு அப்படின்னு தான் நாங்க கேட்டோமே வெளிய. அவங்ககிட்ட என்ன தப்புன்னு நாங்க விசாரிக்கவும் இல்லை, யாரும் எங்களுக்கு அந்த ஆலோசனை கொடுக்கல. ஏன் டாக்டர் ஏன் ட்ரீட்மெண்ட் மாத்துறாங்க, அதையே என்கொயரி பண்ணலன்றது அந்த மைண்ட் எங்களுக்கு வரல. குழந்தை இறந்து போன துக்கம் தான் இருக்கே வெளியே, நாங்கெல்லாம் என்ன தப்பு செஞ்சோம், நான் என்ன தப்பு செஞ்சேன், அந்த இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் எல்லாரும் வந்து இது பண்றாங்க, அழகான குழந்தை அப்படின்னு சொல்லி டெக்கரேட் பண்றாங்க. 3 ரோஸ் வச்சு, மல்லிகைப்பூலாம் வச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா டெக்கரேட் பண்றாங்க. இவ்வளவு அழகான குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்க யார்ட்டையுமே இந்த மாதிரி தப்பான ட்ரீட்மெண்ட் போல அப்படின்றத நாங்க சொல்லல. ஏன்னா காய்ச்சல் சளி இறந்து போச்சுன்னு தான் சொன்னோம் வெளியே. ட்ரீட்மெண்ட்டை மாத்துறாங்கன்னு யாருக்குமே சொல்லல. நாங்க வந்து முதல்ல வந்து என்ன செஞ்சோம்னா, நாங்க இருந்த கிராம பகுதினால ஒவ்வொரு வீட்லயும் கன்சீவ் ஆனா கம்பல்சரி வந்து கார்பரேஷன் வந்து ஊசி
சத்து மாவு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்ப நீ கன்சீவா இருக்கும்போது அந்த ரெக்கார்டிங் எழுதிட்டு போயிருக்காங்க. ஒரு பாப்பா இறந்து 1 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அங்க இருந்து கார்பரேஷன்ல இருந்து என்கொயரி வருது. என்ன குழந்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. குழந்தை இறந்து போச்சு, இந்த மாதிரி நிமோனியான்னு சொன்னாங்க, அப்புறம் வந்து மூளை காய்ச்சல்னு சொல்லி இறந்து போச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்ப நாங்க எங்க அட்மிட் பண்ணுவோம் அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் போய் என்கொயரி பண்றாங்க. அவங்க சொல்றாங்க பாப்பா வந்து இங்க சாகல, அவங்க வீட்டுல போய் தான் இறந்துச்சு, இங்க சாகவே இல்லைன்னு சொல்லி அவங்க மாத்தி சொல்றாங்க. அப்ப அந்த தவறு எங்க நடந்துச்சுன்னு அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சுச்சு. ஏன்னா தப்பான ட்ரீட்மெண்ட், காய்ச்சலுக்கும் சளிக்கும் இவங்களா ஒரு எக்ஸ்ரேயோ இது டெஸ்டோ எடுக்காம நிமோனியன் ட்ரீட்மெண்ட், அடுத்து மூளை காய்ச்சல்னு ஒரு ட்ரீட்மெண்ட். அப்ப குழந்தைய கொன்னது யாருன்னா அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள அந்த பொறுப்புல இருந்த அந்த டாக்டர் தான். அப்பதான் புரிஞ்சிச்சு நாங்க யாருமே தப்பு செய்யல, கர்த்தர் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தருணத்தினால அவர் அந்த மாதிரி செய்யலன்றது அப்பதான் எல்லாருமே இது பண்ணோம். தப்பு நினைச்சு தப்பு நடந்துச்சுன்னு இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு எல்லாரும் குற்றவாளிகளை பாக்குற மாதிரி எங்களை பார்த்தாங்களே வெளியே. அந்த நேரத்துல எங்க தப்பு நடந்திருக்கு, ஹாஸ்பிட்டல்ல தான் தப்பு நடந்திருக்கு. அப்ப அழகான குழந்தை இப்படி போயிடுச்சுன்னு எங்க அப்பா கேஸ் எல்லாம் போடுவோம். அப்படிலாம் சொன்னாங்க. கேஸ் போட்டு இந்த பிள்ளைய வரப்போகுது, கவலைப்படாதீங்க, கர்த்தர் இழந்தது தருவாங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அடுத்த குழந்தை மூலமா நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேத்திட்டு போனாங்க. அந்த குழந்தைய கொண்டு போது அந்த பஸ்ல அந்த பெட்டியில வச்சு கொண்டு போது பஸ்ல இவ்வளவு அழகு பெத்த குழந்தைய இப்படி கொண்டு போறாங்களே, என்ன நினைச்சல சத்தமா பேச என் காதுல விழுது. அந்த நேரத்துல அவங்க வந்து டாக்டர் அங்க பாஸ்டர் மாதிரிலாம் அழுகுறாங்க. இவ்வளவு அழகான குழந்தை கர்த்தர் இப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அவங்க என்ன பேசணுமோ அதெல்லாம் கூடி கூடி பேசுறாங்க. எங்களுக்கு அந்த வருத்தம் தான் ஜாஸ்தியா இருந்துச்சு வெளியே. அந்த குற்ற உணர்வும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. நம்ம ஏதோ விதத்துல ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு 1 வாரம் கழிச்சுதான் அதோட ரீசன் எல்லாம் புரிய ஆரம்பிச்சு. என்ன எதனால பிள்ளை இறந்துச்சு அப்படின்றது அப்பதான் புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்ப கர்த்தர் எந்த வேலையிலும் நம்மளை கைவிடாத தேவன். அந்த இடத்துல நம்ம மனசுக்கு தோணாத நம்ம நினைக்காம வழியா கர்த்தர் ஒரு நாள் நம்மளை வந்து கைவிடவே மாட்டாரு. அதே மாதிரி அவ இறந்து ஒரு 6 மாசம் கழிச்சு ரொம்ப சுகமில்லாம இருந்தேன், உடம்பு முடியாம இருந்துச்சு. ஏதாவது புகை ஸ்மெல் அடிச்சா கூட கழுத்து அப்படியே நெருக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு விட முடியாது, சாப்பிட முடியாது, அப்படி கண்ணெல்லாம் மேல போயிடும். அப்பயும் ஜோமனி எல்லாரும் ஜோமனுவாங்க, கர்த்தர் உன்னை வந்து நல்லபடியா வைப்பார் அப்படி சொல்லி தைரியப்படுத்துவாங்க. எங்க அப்பா ரொம்ப தைரியப்படுத்துவாங்க, நல்லா ஜோமனு. அதே போல பாத்தீங்கன்னா கர்த்தர் நல்லபடியா என்னை 6 மாசம் கழிச்சு நல்ல அழகான கரு உண்டாக கிருபை செஞ்சாரு. அப்ப வந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு குழந்தை இறந்தாலும் அடுத்த குழந்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு, சந்தோஷமா மனமேழ்ச்சியா என்னை வச்சிருந்தாங்க. அழகான ஆம்பளை பையனை கொடுத்தாரு. அவனை ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். பிறக்கும் போதே நானும் என் கணவர் இரண்டாவதாக ஜிம் ஒரு மகனை ஆண்டவர் கொடுத்தாரு. அவங்க பேருக்கு ஜிம் ஜெரால் என்று பெயர் வைத்தோம். அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு நாங்க பிறக்கும் பொழுதே முதல் குழந்தைய கொடுத்ததுனால கர்த்தருக்கு 2வது கனியும் கர்த்தருக்கே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 2வது அவனையும் கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தேன். ஊழியத்துக்கு ஆண்டவரே என்னோட 2வது கனியும் உங்களுக்கே கொடுக்குறேன்ப்பா, இந்த பையனை நீங்க தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு நாங்க கணவனும் என் மனைவியுமாவே நாங்க ஒப்பு கொடுத்தோம். அப்புறம் அவனை 1 வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அநேக போராட்டங்கள், அவனுக்கு டைரியா போகும், ரொம்ப உடம்பு வீக்கா போயிடும். அப்போலாம் ஆண்டுட்டு சொல்லி ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்து இப்ப கனி ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு காப்பாத்தி கொடுக்கணும், முதல் குழந்தைய கொடுத்துருக்கேன் ஆண்டவரே, இந்த குழந்தைய உங்களுக்கு தான்ப்பா ஒப்பு கொடுத்துருக்கிறேன், இந்த பிள்ளைய எனக்கு காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே போல பாத்தீங்கன்னா 13 நாள் இருக்கும், பிறந்த நாளைக்கு 13 நாள் இருக்கும். பயங்கரமான சிவியரான டைரியா போய் சாகுற நிலைமைக்கு போயிட்டான். கண்ணெல்லாம் மேல சொருகி என்ன பண்ண போறோம், இப்படி திடீர்னு ஆயிடுச்சு. ஆசிரியர் தூக்கிட்டு அலையிறோம், ஆனா ஒண்ணுமே கேட்கல. எல்லா டாக்டர்கிட்டையும் போய் மருந்து கொடுக்குறோம் வைக்கிறோம், ஒண்ணுமே கேட்கல. ஆண்டவரே இந்த பிள்ளைய காப்பாத்தி கொடுங்கப்பா, உமக்கு கொடுக்கப்பட்ட கணிப்பா, நீங்க தான்ப்பா என்னை காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு இங்க பிரபலமான மதுரையில பிரபலமான ஒரு ஆஸ்பத்திரிக்கு நைட்டு ஒரு 1 மணிக்கு நாங்க தூக்கிட்டு போறோம். தூக்கிட்டு போன அவங்க சொல்லிட்டாங்க இந்த கஞ்சியை நீங்க கொடுங்க, அந்த கஞ்சி கொடுத்து அவன் யூரின் போயிட்டான் அப்படின்னா, காலையில யூரின் போயிட்டானா அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்படி இல்லைன்னா நீங்க அட்மிட் பண்ணி அவனுக்கு வந்து குளுக்கோஸ் ஏத்துறோம், அடுத்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நைட் ஃபுல்லா நானு எங்க ஆச்சி எங்க அம்மா என் கணவர் எல்லாரும் நைட்டு விடிய விடிய உட்காந்து அவனுக்கு அந்த கஞ்சியை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். காலையில ஒரு 6 மணி ஆகும்போது பாத்தீங்கன்னா யூரின் போயிட்டான். உடனே டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க இப்ப பிரச்சனை இல்லை, நீங்க சின்ன மாத்திரை மட்டும் நான் கொடுக்குறேன், அதை மட்டும் ஒரு வாரம் கொடுங்க, அது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தர் அந்த வேலையில கூட ரொம்ப சீரியஸான நேரத்துல கூட கர்த்தர் அவனை காப்பாத்தி என் கையில கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு வசனம் சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி காரியங்கள் வந்து அவனுக்கு செஞ்சுட்டே இருந்தான். அவனும் கர்த்தருக்குள்ள பக்தி வைராக்கியமா வளர்ந்துட்டு இருந்தான். அடுத்து ஒரு 6 வருஷம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு குழந்தை மட்டும் போதும், நான் இந்த பிள்ளை மட்டும் தான் நான் வளர்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். ஆனா கர்த்தர் எனக்கு 2வதாக ஒரு பெண் குழந்தைய கொடுத்தாரு. அவளுக்கும் நாங்க ஜென்சி பேர் வச்சோம். அந்த பிள்ளையும் கர்த்தருக்குள்ள
வளர்க்கணும்னு சொல்லி நாங்க தீர்மானம் பண்ணோம். எப்பொழுதும் வசனம் சொல்றது, பாட்டு பாடுறது, 2 பேரும் சகோதரனும் சகோதரி சேர்ந்து எப்பயுமே கர்த்தரை மையப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே போய்கொண்டிருக்கிற காலத்துல சில பிரசங்கத்துக்கு நான் போகும்போது இந்த ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்ற வார்த்தை சொல்லும் போது, அப்ப பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கியாரெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எந்ததான் இழந்தீங்களோ அதெல்லாம் 2 மடங்கா நான் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப எனக்குள்ள ஒரு விசுவாசம் எப்படி இருக்குன்னா, அப்ப நம்ம ஒரு குழந்தைய கொடுத்துருக்கிறோம், அதை அப்ப நம்மளுக்கு திரும்ப தருவாரோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் எனக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு அந்த பிரசங்கம் எப்பெல்லாம் பண்றாங்களோ அப்பெல்லாம் அந்த காரியம் வந்து எனக்கு முன்னாடி வந்து நின்றுட்டே இருக்கும். அப்ப நம்ம ஏன் இதை யோசிக்கிறோம்? ஏற்கனவே ஒரு பையன் இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கு, போதுமே, ஏன் இந்த ரெட்டிப்பான நன்மை சொன்னோட நம்ம ஏன் நம்மளோட சிந்தை எண்ணம்லாம் ஏன் அப்படி போகுது? அப்ப 2 குழந்தைங்க அப்படி கொடுப்பாரா, பெண் குழந்தை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி ஏன் அந்த யோசனை போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு நானே நான் கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். அப்புறம் கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு 9 வயசு இருக்கும். 9 வயசு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு கன்சீவ் ஆனேன். அந்த கன்சீவ் ஆனோட எனக்கு உலகத்தை பத்தின ஒரு பயம் வந்துச்சு. இந்த வயசுல நம்ம போய் குழந்தை பெற்றோம், நம்ம பிள்ளை 9 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம குழந்தை பிறந்தோம்னா எத்தனை பேர் நம்மள அசிங்கமா பார்ப்பாங்க, ஏளனமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் இந்த வசனங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த இது நம்ம விசுவாசமே, ஒருவேளை அதனாலதான் நம்மளுக்கு இந்த குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது டாக்டர்கிட்ட போய் இதற்கான வேணாம், இல்ல இந்த குழந்தை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் மாத்திரைகள்லாம் அநேகமா நிறைய மாத்திரைகள் எடுத்தேன். ஆனாலும் 4 மாசத்துல நான் எடுத்த போது கூட எனக்கு அந்த கரு வந்து களையாம அப்படியே ஸ்ட்ராங்கா நின்றுருந்துச்சு. அப்பதான் நான் யோசிச்சேன், கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. என் கணவர் சொன்னாரு, ஏன் உலகத்தை நினைக்கிற, பிள்ளைய பெற போறது நம்ம, வளர்க்க போறது நம்ம, மத்தவங்க இதுல எங்க வந்தாங்க அப்படின்னு. இல்ல எல்லாருக்கும் 2 பிள்ளைங்க தான் இருக்கு, நான் மட்டும் எப்படி 3 பிள்ளைய பெத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி என் கணவர்கிட்ட நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். எத்தனை பிள்ளை இருந்தாலும் ஆர்டர் கொடுக்குறாருல, பேசாம இரு அப்படின்னு சொல்லி வாய் அடைச்சிட்டாங்க. அப்ப வந்து யோசிச்சேன், சரிப்பா எனக்கு வந்து 2வது குழந்தை பிறந்தப்ப டாக்டர் அம்மா சொன்னாங்க, இனிமே உங்களுக்கு கரு தாங்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து எந்தவித இதுவும் இல்ல, பலவீனமா இருக்கீங்க, அடுத்து நீங்க வந்து குழந்தை பெத்துக்க முடியாது, அதனால நீங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனாலும் என் கணவர் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டா யூட்ரஸ்ல கட்டி வருது, நரம்பு வீக் ஆயிரும், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் தடை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் எல்லாரும் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது சில வருத்தங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் கர்த்தர் திட்டம் பண்ணதை யாராலையும் தடுக்க முடியவே முடியாது. அப்ப கரு உண்டான நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஓவர வீக் ஆக ஆரம்பிச்சேன். வீக் ஆனோடனே கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். அதாவது 7 மாசம் ஆகும்போது கரு உண்டாகி 7 மாசம் ஆகும்போது பாத்தீங்கன்னா எனக்கு சுகர் இருக்கு. அப்ப இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது வெயிட்டும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வெயிட், பேபியோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் 526 கிராம் தான் இருக்கு. 7வது மாசம் பாத்தீங்கன்னா அந்த அளவு தான் வெயிட் இருக்கு. எந்த குழந்தையும் அந்த நேரத்துல அந்த வெயிட்ல இருக்காது. அப்ப கர்த்தர்ட்ட கேட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே நீங்க கொடுத்த குழந்தை இது வந்து ஊனமாவோ இல்ல ஏதோ ஒரு குறையோட பிறந்தா சொல்லுவாங்க, இது தேவையில்லாத வேலை, இவங்க ஏன் இந்த வேலை பார்த்தாங்க, இதனாலதான் இந்த பிள்ளை குறையோட பிறந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்து அசிங்கமா பேசுவாங்கப்பா. நீங்க கொடுத்த கனி நீங்க வந்து வளர்க்கணும், நீங்க தான்ப்பா இது இந்த பிள்ளைய கருவை வளர்த்து எனக்கு பூர்ணமா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட அநேக நாள் நான் ஜோம் பண்ணிருக்கேன். எனக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், மாத்திரை ஊசி இதெல்லாம் ரொம்ப பயம். ஆனா எதுக்குமே நான் பயப்படாதபடி கர்த்தர் என்னை தேற்றி ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா 3-4 மாத்திரைகள் போடுவேன், இன்சுலின் 3 வேளை இன்சுலின் போடுவேன். என்னை கர்த்தர் பலப்படுத்தினார், என்னை வசனங்களை கொண்டு ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தினார். அப்ப இந்த வெயிட் இருக்கும்போது கூட நான் பயப்படல, ஆண்டுட்டு ஜோமனதான் செஞ்சேன், கர்த்தாவே உம்முடைய பிள்ளை நீங்க கொடுத்த கனி எந்த குறையோடையும் எந்த ஊனத்தோடையும் பிறந்துடக்கூடாது. ஏன்னா எல்லாருமே அசிங்கமா பேசுவாங்க, ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணாங்க, இதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்ற சான்ஸை நான் கொடுக்க கூடாதுப்பா. அதுக்கு அருமையான பிள்ளையா நீங்க கொடுக்கணும், அழகான பிள்ளையா கொடுக்கணும். அதே போல வந்து கலரும் கூட கருப்பா பிறக்க கூடாது ஆண்டவரே. ஏன்னா பிள்ளை கலரா இருக்கு, 2வது பிள்ளைங்க கருப்பா இருந்துச்சுன்னா அநேக காரியங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் என்னை கருப்பா பெறுதுன்னு சொல்லி பிள்ளைகளுக்குள்ளே ஒரு குறை சண்டை போடுற நிலைமைகளாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதனால ஆண்டுட்டு நான் ஜோமனே, கர்த்தாவே இந்த பிள்ளைங்க நல்ல கலரான பிள்ளையா அழகான பிள்ளையா எந்த குறையோட பிறக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஜோமனே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 7வது மாசத்துல அவங்க டாக்டர் சத்தம் போடுறாங்க, இப்படி இருந்தீங்க
இருந்தீங்கன்னா growth எப்படி இருக்கும், எப்படி வளரும், இந்த மாதிரி இருக்குதே, என்ன செய்ய போறீங்க, நல்லா சாப்பிடுங்க, இன்சுலின் கூட நிறைய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜெபத்துலதான் நாங்க வச்சோம் பாத்துக்கோங்க. 8ஆம் மாசம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு போன் வெயிட் ஓவர் ஆயிடுச்சு. பின்னாடி வெயிட் தாங்க முடியாதனால தண்ணி வந்து ஓவர வயிற்றுல இருந்ததுனால 2 விழாவும் படுக்கவே முடியாது, சுத்தமா படுக்கவே முடியாது. ஒரு 10 நிமிஷம் தூங்குவேன். பாத்தீங்கன்னா ஒரு 10 தலைவாணி அப்படி ஸ்லாண்டா வச்சிருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் படுத்திருப்பேன், அப்புறம் திரும்பி அடுத்த 10 நிமிஷம், இப்படி தூக்கமே நல்லா தூங்க முடியாது. பிள்ளைங்க எனக்கு சமைச்சு டேபிள்ல சாப்பாடு எடுத்து வச்சுட்டு கை கழுவுறது கூட அந்த டேபிள்ல கை கழுவி தனியா வச்சிருவேன். பாப்பா 4th படிக்கிறா, தம்பி 10th படிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பிள்ளைங்க படிக்கிற டைம்ல அதுக்கு எனக்கு சமைச்சும் வச்சுட்டு என்னை இது பண்ணி வச்சுட்டுங்கம்மா நாங்க வந்து பாத்துக்கிறோம் சொல்லிட்டு போவாங்க. தனியா இருப்பேன். டாக்டர் கேட்பாங்க இன்சுலின் போட்டு என்ன பண்ணுவீங்க, யார் உங்களோட இருக்காங்க, யார் பாத்துக்கிறேன், ஒருத்தருமே இல்ல, ஆண்டர் தான் என் கூட இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க கூட சிரிச்சாங்க. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. என் தேவன் என்னோட இருந்தார். இன்சுலின் போட்டா மயக்கம் வரும், டயர்ட் ஆகும், சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கெல்லாம் ஆள் இல்லை உங்களுக்கு அப்படின்னு கர்த்தர் என் கூட இருந்து என்னை வழி நடத்தினாரு. கரெக்டா 8ஆம் மாசம் என்னால அந்த வலியை தாங்க முடியல. ஓவர் வெயிட் ஆனதுனால என்னால படுக்க முடியல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல. அப்போ வந்து டாக்டர்கிட்ட போனோம். அவங்க சொன்னாங்க இவ்வளவு பெயினோட இருக்கீங்க, இடுப்பலி இந்த அளவுக்கு இருக்கவே கூடாது, இந்த டைம்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 3 நாள் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் 2 கையிலையும் ட்ரிப்பு மாத்தி மாத்தி போட்டுருக்காங்க. அங்க போனோடனே பாத்தீங்கன்னா என்னோட சுகர் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் பயந்துட்டாங்க. அதாவது நான் முதல் நாள் டெஸ்ட் பண்ணிருக்கேன், 270 டெஸ்ட் பண்ணிருக்கேன். அன்னைக்கு நைட்டு, அடுத்த நைட்டு நான் போய் அட்மிட் ஆகிறேன். அன்னைக்கு வந்து டெஸ்ட் பண்றாங்க, 400க்கு மேல போயிடுச்சு. அங்க வந்து ஒரு தேவ மனுஷன் அந்த டாக்டர்மா, நல்ல டாக்டர்மா, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா டெஸ்ட் எடுக்கும்போது இவ்வளவு கூட இருக்கே என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. அந்த நேரத்தில் என் கணவரையும் என் தாயாரையும் கூப்பிட்டு பேசுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு, அந்த சுகரை நாங்க கண்ட்ரோல் பண்ற எக்யூப்மெண்ட் எதுவுமே எங்க ஹாஸ்பிட்டல் இல்ல, அதனால நீங்க இன்னொரு பெரிய ஆஸ்பத்திரி சொல்லி அந்த ஆஸ்பத்திரிக்கு நீங்க இமிடியேட்டா கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என் கணவர் சொல்றாரு இல்ல அவ நார்மலா இருக்கா, சுகர் ஜாஸ்தியா இருந்தா அவ நார்மலா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படியா கூடி கூடி பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து பெட்ல அட்மிட் ஆயிருக்கேன். அந்த நேரத்துல எனக்கு வலி குறையறதுக்காக எனக்கு ஊசி போடுறாங்க. அந்த ஊசி போட்டு அடுத்த செகண்ட் மயக்கம் வரும் பாத்துக்கோங்க. அந்த மயக்கம் வரும்போது என்ன அறியாம என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு மயக்கம் வந்து கீழே விழுகிற ஸ்டேஜ்ல இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை நான் படுத்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் டீ குடிச்சிட்டு தெளிஞ்சு உட்கார்ந்து இருக்கும் போது எல்லா நேரத்துக்கும் பரபரப்பா இருக்காங்க. போறாங்க, குளுக்கோஸ் பாட்டில இந்த ஹோல் போடுறாங்க. அது பாத்தீங்கன்னா உடஞ்சு உடஞ்சு கீழே தண்ணியா கொட்டுது. ஏன் இப்படி இருக்காங்க, இவ்வளவு நேரம் நார்மலா தானே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கூப்பிட்டு கேக்குறேன், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க, நான் நார்மலா தான் இருக்கேன், ஏன் இப்படி பயப்படுறீங்க, ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே எல்லாரும் இருக்கீங்க. ஒரு 4-5 நர்ஸ் பாத்தீங்கன்னா ஓடுறாங்க, குளுக்கோஸ் பாட்டில் ஏத்துறாங்க, அப்புறம் குத்துறாங்க, டக்குன்னு கொட்டிடுது, அப்புறம் ஓடிட்டு திரும்ப எடுத்துருவா அப்படின்றாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்குள்ள அப்ப ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னு சொல்லி நானா எனக்குள்ள நினைக்கிறேன். அப்ப வந்து என் கணவர் மூஞ்சி எங்க அம்மா மூஞ்சி நான் பாக்குறேன். அவங்க வந்து ஒரு மாதிரி கலக்கமாவே இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை கூட கர்த்தர் என் கூட தான் இருந்தா, நான் பயப்படவே இல்லை. அப்ப வந்து டாக்டர் அம்மாவும் வர்றாங்க, வந்து நைட் செக்அப் வர்றாங்க. அவங்க வீட்டுக்கு போற டைம் என்னை வந்து செக் பண்றதுக்கு வர்றாங்க. வந்துட்டு நார்மலா இருக்கீங்களா அப்படின்னாங்க, சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னாங்க. நல்லா இருக்கேன் டாக்டர் அப்படின்றேன். சரி நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டாங்க. சரி டாக்டர் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க எனக்காண்டி ஜெபம் பண்றாங்க. இந்த மாதிரி இதுல இருந்து நீங்க பலப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பிளட் டெஸ்ட் நார்மலா சிரிஞ்சில எடுத்துட்டு போய் செக் பண்றதுக்காக போறாங்க. சரி அதுக்காக அப்ப வந்து ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ண நானும் ஜெபம் பண்ணிட்டு தைரியமா இருக்கேன். ஒரு 1/2 hour கழிச்சு என் கணவர் டீ வாங்க போயிட்டாங்க கீழே, எங்க அம்மாவும் கீழே போயிட்டாங்க. நான் மட்டும் தனியா படுத்திருக்கேன். எங்க ட்ரிப் ஏறிட்டு இருக்கு. வந்து கொஞ்ச நேரத்துல என் கணவர் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வராங்க. அதுக்குள்ள டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. வந்த உடனே அவரு ஒண்ணு சொல்லல, அப்படியே ஒரு மாதிரி கலக்கமா இருந்துட்டு நான் மூஞ்சி பாக்குறேன். ஆனா யார்ட்டையுமே எதுவுமே கேட்டுக்கல. ஏன்னா ஏதோ ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு, புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டு நான் படுத்துட்டேன். ஆனா என்னால தூங்க முடியல, எந்திரிக்க முடியல. ரொம்ப 2 கையிலையும் ட்ரிப்பு போறதுனால கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. இருந்தாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தினாரு. அந்த வெயிட் தாங்க முடியல. அதோட நான் படுக்கிறேன், எந்திரிக்கிறேன். சாப்பாடு அவ்வளவா சாப்பிட முடியல. அந்த 3 நாள் இருக்கிறோம். வீட்டுக்கு வரோம். பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே நான் அந்த வீட்டுல ரூம்ல பாத்தீங்கன்னா சூரிய வெளிய ஒளிச்சம் வரும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த கட்டில நான் காலை பார்த்தேன்னா அந்த கால் அந்த பக்கம் இருக்கிற லைட் இந்த பக்கம் தெரியும். அந்த அளவுக்கு தண்ணி காலிலும் கையிலயும் அவ்வளவு தண்ணி இருந்துச்சு. அப்ப டாக்டர்கிட்ட கேட்டோம், என்ன இவ்வளவு கால் ஊதி போய் தண்ணியா இருக்கே அப்படின்னா, இல்ல நீங்க யூரின் போக போக சரியாயிரும், பயப்பட வேணாம், நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம்
வந்து ஒரு 2-3 நாள் தான் வீட்டுல இருந்திருப்பேன். பாத்தீங்கன்னா திரும்ப பேக் பெயின் ஓவர் ஆயிடுச்சு. என்னால வலி தாங்க முடியல. குழந்தையும் பாத்தீங்கன்னா நேரா முட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு அரை இட்லி சாப்பிட்டோன்னே அப்படியே வயிறு வெடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்ப என்னால முடியலப்பா, எனக்கு ஒரு மாதிரி ஸ்டிஃபா நிக்கிற மாதிரி இருக்கு, நேரம் நிக்கிற மாதிரி இருக்கு, வெடிச்சிரும் போல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் பொறு, அவங்கதான் சொன்னாங்களே இன்னும் டேட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் 8 மாசம் முடிஞ்சிருக்கு, என்னால முடியல, நீங்க எல்லாம் வெளியே போயிருவீங்க, எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால இப்படி இருக்க சூழ்நிலை நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு 2-3 நாள் போகுது. ஆனாலும் சாப்பிடுறது அப்படி சாப்பிடும் போது அப்படி விரைச்சு நிக்குது, அப்படியே வெடிக்கிற மாதிரி நிக்குது வயிறு. இப்ப என்ன, சரி வா ஆஸ்பத்திரிக்கே போயிருவோம் அப்படின்னு போன் பண்ணிட்டு நாங்க போயிட்டோம். போனா அவங்க சொல்லிட்டாங்க 37 வாரம் முடியட்டும், ஏன்னா கொஞ்சம் நீங்க பொறுங்க அப்படின்னு, என்னால பெயின் தாங்க முடியலையே அப்படின்னு சொன்னேன். டாக்டர் அம்மா வந்து நீங்க 2 டேப்லெட் போடுங்க, பேக் பெயின் வராது, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கத்தர் ஜோம் பண்ணுங்க, கத்தர் பலப்படுத்துவார், நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜோம் பண்ணிட்டு கரெக்டா ஒரு 5 நாள் 6 நாள் போயிருக்கும். போனோடனே சொன்னாங்க சரி சிசரின் பண்ணி எடுத்துருவோம். எல்லாருக்கும் மல்லாந்து படுக்க சொல்லிதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. என்னால அப்படி படுக்கவே முடியாது. நான் அந்த 7ஆம் மாசத்துக்கு அப்புறமே சைட்ல தான் படுப்பேன். அப்ப செக் பண்ணாங்க, ஸ்கேன் பண்றதுமே அந்த மாதிரிதான் என்ன படுக்க வச்சு பண்ணாங்க. அப்ப அந்த டைம்ல கூட என்னைய வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க விடல. ஏன்னா ரொம்ப பலவீனமா இருக்கீங்க, நீங்க மெதுவா எந்திரிக்க, மெதுவா இது பண்ண, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா 5 நாள் கழிச்சு சிசரின் பண்ணிடுவோம், இதுக்கு மேல தாங்காது அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனோடனே என் கணவர் கைது போடும்போது அழுகுறாரு. என் பிள்ளைங்க பக்கத்துல நின்று பாக்குறாங்க, யாரு கூட இல்ல, ஆச்சி வந்து பக்கத்துல நிக்கிறாங்க, எங்க அம்மா இருக்காங்க. அந்த சூழ்நிலை ரொம்ப எல்லாரும் பயம். ஏன்னா டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து தகுதி இல்லை, ஏன்னா அவங்க பலவீனமா இருக்காங்க, அடுத்த குழந்தைய நீங்க பெத்துக்கிறே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை பயம் அவங்களுக்குள்ள இருக்கு, என்ன நடக்க போது ஏது. ஆனா நான் தைரியமா போறேன். ஹாஸ்பிட்டல் தேட்டர்னால ஹாஸ்பிட்டல் தேட்டரு மாத்துறதுனால பயம். ஆனா அந்த நேரத்துல என்னை பயப்படவே விடல, பலப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. தைரியமா நம்ம டூருக்கு போற மாதிரி டாட்டா பைபின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அவங்க நேரம் நீங்க டாட்டா சொல்லுவீங்க அப்படின்னாங்க. ஹாஸ்பிட்டல் உள்ள தேட்டருக்குள்ள போகும்போது டாட்டா சொல்லிட்டு போயிட்டேன், உள்ள போயிட்டேன். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க என்ன நீ டாட்டா காமிச்சிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சூழ்நிலை கூட நான் அப்படி ஆண்டனை தைரியப்படுத்தினேன். போனேன், ஆபரேஷன் தியேட்டர்ல படுத்தேன். அப்ப வந்து எல்லாரும் வந்து உட்கார வச்சு முதுகுல ஊசி போடுவாங்க சொன்னாங்க. ஆனா என்ன உட்காரெல்லாம் வைக்கல, ஜோம்ன்ற மாதிரி இருங்கக்கா உங்களுக்கு நாங்க போட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஜோம்ன்ற மாதிரி இது பண்ணாங்க. அந்த நேரத்துல நான் ஊசி போட்டோன்னே அந்த நிமிஷம் எனக்கு உணர்வே இல்லை. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும் போது கூட லோ பிரஷர் ஆகுது. அப்ப கூட சொல்றாங்க நான் ஜோம் பண்றேன், ஆண்டவரே என் பிள்ளைய நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, காப்பாத்தி கொடுங்கப்பான்னு ஜெபம் மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. பிறந்த உடனே குழந்தையோட சத்தம் எதுவுமே சுத்தமா கேட்கணுன்னே நர்ஸ் சொல்றாங்க அழுகிற சத்தமே இல்லை, ஆனா பிரீத்திங் இருக்கு, சத்தமே வெளியில வரல அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்றாங்க நான் என்னோட காதுல கேட்டுட்டு இருக்கிறனால இல்ல சத்தம் வருது, நல்லா மைனூட்டா கேளுங்கன்னு சொல்றாங்க. இங்க எனக்கு லோ பிரஷர் ஆயிட்டு இருக்கு, லோ ஆயிட்டு இருக்கு. தட்டிக்கிட்டே இருக்காங்க, அடிக்கிறாங்க, அந்த பிள்ளைய அடிக்க சவுண்டே வரல. ஏசப்பா இவ்வளவு தூரம் காப்பாத்திட்டீங்கப்பா, இனிமேல என் பிள்ளைய நீங்க சாட்சியா நிறுத்த போறீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜோமிக்கிட்டே இருக்கேன். கரெக்டா ஒரு 2 செகண்ட் சொல்லி முடிக்க 2 செகண்ட்ல பாப்பா அழுதுட்டா. அழுத உடனே இந்த நல்லா அழுகுறால சத்தம் கேக்குதுல அப்படின்னு சொல்லி பாப்பா கொண்டாந்து காமிச்சிட்டு கீழே கொண்டு போய் இந்த மாதிரி இருக்கு. கடைசியில வெயிட் பாத்தீங்கன்னா 7 மாசத்துல எவ்வளவு 526 கிராம் இருந்த இடத்துல நான் 4.2 கிராம் இருக்கிற அளவுக்கு தேவன் திரும்பி பாருங்க. பொதுக்கு அவ்வளவு அழகா குழந்தை இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, எந்த குறையும் இல்லாம இருக்கு. இந்த நாள்ல நாங்க எடுக்கலைன்னா உங்களையும் பார்க்க முடியாது, பாப்பாவையும் பார்க்க முடியாது. அந்த கட்ட லெவல்ல தான் நீங்க இருந்தீங்க. தொப்புள் கொடி சுத்தி கழுத்தை நெரிச்சிட்டு இருந்துச்சு. கத்தர் வந்து அந்த இடத்துல உங்களை விடுதலை ஆக்கியிருக்காரு எல்லாம் சொன்னாங்க. அது நேரத்துல எல்லாம் சொல்லிச்சு கத்தர் உங்களை விடுதலை ஆக்கியிருக்காங்க. அதே போல வயிற்றுல இருந்த தண்ணி பாத்தீங்கன்னா தேட்டர் ஃபுல்லா அப்படியே கழுவி விட்ட மாதிரி அவ்வளவு தண்ணி. இந்த தண்ணியை எப்படி இவ்வளவு வச்சிருந்தீங்க? இந்த காலத்துல தண்ணின்னு சொல்லி எல்லாரும் குளுக்கோஸ் ஏத்திட்டு போறாங்க. ஆனா நீங்க எப்படி இவ்வளவு தண்ணி வயிற்றுல வச்சுட்டு இவ்வளவு பாரத்தை என்னால கையில புடிச்சிருக்கவே முடியல உங்க வயிறு. ஆனாலும் கத்தர் வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு வெயிட்ட தாங்க என்ன பலன் கொடுத்தாரு. நான் 100 கிலோ இருந்தேன் நானு. மெலிஞ்சு பாத்தீங்கன்னா எலும்பு தோலும். எல்லாம் சொந்தக்காரங்களாம் கேட்டாங்க என்ன உயிரோடு இருப்பாளா செத்து போயிடுவான்ற மாதிரி கூட நினைச்சாங்க. அந்த வேலையில கூட கத்தர் உறுதியா பலப்படுத்தி என்னை சகாயம் பண்ணாரு. எந்த வெக்கம் படாது, இப்படி ஆரோக்கியமான குழந்தை, அழகான வெள்ளை அழகான குழந்தைய கொடுத்தாரு, சாட்சியா நிறுத்துறாரு. என்ன காரணம் அப்படின்னா அந்த ரெட்டிப்பான நன்மையை நான் விசுவாசித்தேன். அன்னைக்கு விசுவாசித்தனால எத்தனை வருஷம் காலங்கள் ஆனாலும் கூட கத்தர் அந்த வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றாரு. அதனால இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரே
எல்லா வாக்குத்தத்தமும் நடக்கிற மாதிரி தெரியலையே, பொய்யா போன மாதிரி ஆயிடுச்சு, இல்ல நம்மளதான் அப்படி விசுவாசிக்காம விட்டுட்டோமா அப்படின்னு குழம்பாதீங்க. ஒரே ஒரு தடவை விசுவாசத்தை கூட அந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் மாத்தவே மாட்டார். நீங்க மறந்துடலாம், ஆனா அந்த வாக்குத்தத்தை அன்னைக்கு விசுவாசத்தை கர்த்தர் கண்டிப்பா நிறைவேற்றுவார் நம்ம வாழ்க்கையில. என்னைக்குமே சோர்ந்து போகாதீங்க. வாக்குத்தத்தங்களை டெய்லி சொல்லுங்க. வாக்குத்தத்தை சொல்லதான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். சோர்ந்து போகும்போது கர்த்தர் என்ன வாக்குத்தத்தை உங்களுக்கு பண்ணாரோ, எனக்கு இந்த வாக்குத்தத்தை பண்ணிருக்காரு, என் வாழ்க்கையில இதை நிறைவேற்றுவார்னு சொல்லி தைரியமா அறிக்கை பண்ணுங்க. அவர் உண்மையுள்ள தேவன், நீதி உள்ள தேவன். நம்மள வாக்குத்தத்தை பண்ணதை ஒரு நாள் மறக்க மாட்டாரு. தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்ற தேவன். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறாரு. நம்ம தான் சந்தேகப்படுறோம். நம்ம சந்தேகப்படாம எப்படி விசுவாசத்தோம்னா அந்த காரியம் நம்ம ஒரு தடவை விசுவாசத்தை கூட கர்த்தர் கடைசியில கூட நம்மளை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஒரு நாள் வாக்குத்தத்தங்களை குறித்து சந்தேகப்படாதீங்க, விசுவாசிங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரு. இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, எங்களை ஊக்கப்படுத்துங்க. இன்னும் அநேக சாட்சிகளை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அதை நான் உங்களுக்கு சாட்சியா சொல்லுவேன். இதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, எங்களை உற்சாகப்படுத்துங்க. மேலும் ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தாலும் கூட எங்களை தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.